சமீபத்தில் பரிதாபங்கள் யூடியூப் சேனலில் கோபி சுதாகர் நடித்து வெளியான சொசைட்டி பாவங்கள் வீடியோ வேற லெவலில் வைரலாகி வருகிறது. தமிழகத்தில் நெல்லை மாவட்டம் கவின் ஆணவ கொலையை அடுத்து பரபரப்பாக பேசப்பட்டது. ஆணவ கொலைக்கு என்று தனி சட்டம் வேண்டும் என பல கட்சிகளும் பேசி வருகிறது. ஆனால் பிரபல யூடியூப் சேனலான பரிதாபங்கள் ஆணவ கொலைகளை குறிப்பிட்ட ஒரு சமூகம் செய்வது போல வீடியோ வெளியிட்டனர். அந்த வீடியோவை சினிமா துறையை சார்ந்த பலரும் கண்டிப்பாக பார்க்க வேண்டும் என சப்போர்ட் செய்து வருகின்றனர். யூடியூபில் லட்சக்கணக்கான பார்வையாளர்களை இந்த வீடியோ பெற்றுள்ள நிலையில் அவர்கள் மீது வழக்குகள் வரத் தொடங்கியுள்ளது. ஒரு பக்கம் எங்கள் சாதியை தான் இழிவுபடுத்தி வேண்டுமென்றே அரசியல் தூண்டுதல் காரணமாக கோபி சுதாகர் இப்படி ஒரு வேலையை பார்த்திருக்கின்றனர் என குற்றச்சாட்டுகள் கிளம்பியுள்ளன. அந்த வகையில் திரைப்பட தயாரிப்பாளர் AM சௌத்ரி கோபி சுதாகர் வீடியோவை கண்டித்து வீடியோ வெளியிட்டிருந்தார். சமுதாய ரீதியாக கருத்து தெரிவிக்க கோபி சுதாகருக்கு யார் உரிமை கொடுத்தது? குரு பூஜையை பற்றி பேச இவர்களுக்கு என்ன தகுதி இருக்கிறது? சமூக பதற்றத்தை உருவாக்கும் வகையில் கேலி கிண்டல் செய்துள்ளனர். சுர்ஜித் கைதால் நாங்க சோகத்தில் இருக்கிறோம், அவர் கொலையாளி ஆனாலும் வேதனையில் இருக்கிறோம் என்று கூறி கோபி சுதாகரை கண்டித்திருந்தார். பரிதாபங்கள் சேனலுக்கு எதிராக கோவை மாநகர காவல் ஆணையரகத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. நெல்லையில் இரு குடும்பங்கள் இடையேயான மோதலை இரு சமூக மோதலாக சித்தரிப்பதாக புகார் அளிக்கப்பட்டுள்ளது. அந்த புகார் மனுவில் பரிதாபங்கள் யூடியூப் சேனலில் இரு சமூகத்தினர் இடையே பிரச்சனையை உருவாக்கும் வகையில் பல்வேறு கருத்துகள் இருப்பதாகவும், குறிப்பிட்ட சமூகத்தின் அடையாளங்களை குறிப்பிட்டு அந்த சமூகத்தை இழிவுபடுத்தும் வகையில் பேசியிருக்கிறார்கள். அந்த வீடியோவை யூடியூப் தளத்தில் இருந்து நீக்க வேண்டும், மேற்கொண்டு இதுபோன்ற வீடியோக்கள் வெளியிடாதவாறு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது. கோவையைச் சேர்ந்த வழக்கறிஞர் தனுஷ்கோடி என்பவர் பெயரில் புகார் மனு அளிக்கப்பட்டுள்ளது. பரிதாபங்கள் யூடியூப் சேனலில் வெளியிடப்பட்டுள்ள வீடியோவில் ஏதேனும் சமுதாயத்தை நேரடியாக குறிப்பிட்டுள்ளார்களா? ஏதேனும் குறியீடுகளை வைத்துள்ளார்களா? இரு தரப்பினருக்கு இடையே மோதல் ஏற்படுத்தும் வகையில் ஏதேனும் கருத்து உள்ளதா என்பதை ஆய்வு செய்த பிறகே இவ்விவகாரத்தில் அடுத்த கட்ட நடவடிக்கையை போலீசார் மேற்கொள்வார்கள் என கூறப்படுகிறது. சினிமாவில் நடிக்கப் போவதாக அடுத்தடுத்து அறிவித்தாலும் யூடியூபில் அவர்கள் போடும் வீடியோவுக்குத்தான் மவுசு அதிகரித்து வருகிறது. அதிலும் தற்போது ஆணவ கொலை தொடர்பாக பதிவிட்ட வீடியோ வைரலாகி வருகிறது. அதற்கேற்றாற்போல் சர்ச்சையும் கிளம்பியுள்ளதால் இருவரும் சேர்ந்து நடித்து வெளியாகும் படத்திற்கு தமிழகத்தில் எதிர்ப்புகள் கிளம்பலாம் என்றும் சொல்லப்படுகிறது. தமிழகத்தில் பல பிரச்சனைகள் போய்கொண்டு இருக்கு. அதனை கண்டித்திருந்தால் கட்டாயம் அனைவரிடமும் பாராட்டு கிடைத்திருக்கும். தமிழக அரசுக்கு ஆதரவாக செயல்பட்டால் இப்படித்தான் வழக்கை சந்திக்க வேண்டும் என்று கூறப்படுகிறது.